குழந்தையே, இன்று இரவு இந்த அப்பன் கட்டாயமாக உன் இல்லத்திற்கு காவலுக்கு நிற்கத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? நரகத்தில் சென்ற ஒரு ஆத்மா அங்கிருந்து தப்பித்து உன் இல்லத்திற்கு வர இன்று முடிவு செய்திருக்கின்றது. இதை தெரிந்து கொண்ட உன் அப்பன் இன்று அந்த ஆத்மாவை உன் இல்லத்துக்குள் அனுமதிக்க கூடாது என்று உனக்கு காவலாக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பன் உனக்கான ஒரு விஷயத்தை செய்ய வந்திருக்கும் பொழுது நீயும் உன் அப்பன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீயும் இந்த வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரம், உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்ற என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நீ விலகிவிட முடியாது. அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் வருகின்ற சில சூழ்ச்சிகளிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. உனக்கு வருகின்ற ஆபத்துக்கள் பெரிதாக இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ எடுத்து வைக்கின்ற முயற்சி மிக பெரிய முயற்சியாக இருக்க வேண்டும். நீ எடுத்து வைக்கின்ற முயற்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அதிசயங்கள் கொடுக்க வேண்டும். தெய்வத்தின் துணை நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தாது. உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன் கைகூடி வருவதை நீ உணர வேண்டும். எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டாயோ? உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் என்று உன் இல்லத்தின் வாசலில் நின்று நகரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஆத்மாவை விரட்டி அடிக்கப் போகின்றேன். அந்த நரகத்தில் இருந்து இந்த ஆத்மா நரகத்திற்கு சென்ற காரணம், இங்கு வாழும் நாட்களில் அவர்கள் செய்த துரோகம் எத்தனையோ பேருடைய கண்ணீருக்கு இவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். இதிலும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவர் யாரோ எல்லாம் இல்லை, உனக்கு மிகவும் நெருக்கமான உன்னுடைய ஒரு நட்பில் இருந்தவர்கள்தான். உன்னோடு பல விஷயத்தில் துணை நின்றவர்கள் உனக்கு உதவியை செய்கிறார்களே இல்லையோ, ஆனால் எல்லா இடத்திலும் உன்னோடு நின்று கொண்டு ஒருவர் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கூட உன்னை பழி வாங்குவதை நிறுத்திவிடக்கூடாது என்று சொல்லி அவர் இப்பொழுது அந்த நரகத்தில் இருந்து கிளம்பி வர நினைத்து விட்டார். இதனால் நமக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, ஏற்கனவே நரகத்தில் தானே இருக்கின்றோம், இதைவிட பெரிய தண்டனை கிடைக்கப் போகின்றதா என்று சொல்லி செய்து துணிந்து விட்டார்கள். ஏற்கனவே நரகத்திற்கு செல்லப் போகின்றோம் என்று தெரிந்துதானே எல்லா விஷயங்களையும் செய்ய துணிந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இனியும் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு இவர்கள் துணிதலை கிடையாது. தானே செய்தவர்களை இனியும் எந்த விஷயத்தையும் இவர்கள் எவ்வளவு எளிதிலும் விட்டு விடுவார்களா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும். நான் இருக்கின்ற நாள் வரையிலும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை உணர்ந்திருந்தால் வருகின்ற ஆபத்துக்கள் என்னவென்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை உன் அப்பன் இடத்தில் வந்து நீ எனக்கு என்ன செய்தாள் என்பதை பார்த்து கை நீட்டி என் பிள்ளை கேள்வி கேட்கும். அதனை இந்த அப்பன் உனக்கு சொல்கின்றேன். இந்த விஷயத்தில் இருந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எவ்வளவு பெரிய ஆபத்து உன்னை சுற்றி வந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் கடந்து, எல்லா சோதனையும் கடந்து என் பிள்ளை உனக்கு நீ நினைத்ததை போல இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பார்த்து கொண்டிருக்கின்ற எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம்
இந்த வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உன் வாசலில் வருகின்ற இந்த ஆத்மா நரகத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அப்பன் பேசிக் கொண்டிருக்கின்ற விரும்பவில்லை. இந்த காரியம் நான் முடித்து வைக்க விரும்புகின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நான் அப்படியே முடித்து வைத்து உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திட விரும்புகின்றேன். ஒவ்வொரு நாளும் உனக்கான உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சாதாரணமாக இந்த அப்பன் எந்த ஒரு ஆபத்தையும் உன்னை நெருங்குவதற்கு நான் அனுமதிப்பு விட கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை நான் தந்து விடுவேன் என்று என் குழந்தை, இன்று உன் அப்பன் உனக்கு அந்த நல்ல விஷயத்தை நடத்தி விடுவேன். உன் இல்லத்தில் வாசலுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பது வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் நிறைவாக கிடைக்கும். ஒவ்வொரு அதிசயமும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். அதை பற்றி எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உனக்கான நம்பிக்கை கொண்டு உன் அப்பன் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்றாய். இது என்ன அப்பன் புது சோதனை? ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நான் மீண்டும் வர முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது நீ எப்படி ஒரு புதிய சோதனை எனக்கு கொடுப்பாய் என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுகின்றாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு இருக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நிச்சயமாக அதிலிருந்து என்னவெல்லாம் மீட்டெடுக்க முடியும் உன் அப்பன் சொல்கின்றேன். உனக்கு வரக்கூடிய ஆபத்து என்னவென்று, உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனை என்னவென்பதை, எதை பற்றி என்று இந்த அப்பன் உனக்கு தருகின்ற விஷயங்கள், இந்த அப்பன் உனக்கு சொல்லுகின்ற விஷயம் என்று இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நான் சொல்கின்றேன். உன்னோடு நல்ல நட்பில் ஒருவர் இப்பொழுது இல்லை. இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டார். பொதுவாகவே ஒரு ஆத்மா சொர்க்கத்திற்காக நரகத்திற்கு என்று அவர்கள் செய்த பாவம் புண்ணிய கணக்கு வைத்து அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் உன்னோடு பழகிய இந்த நட்பிற்கு கிடைத்தது நரகம். எதனால் நரகம் கிடைத்தது? செய்த பாவங்கள் ஏராளம். உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம். உனக்கு வேண்டுமானால் அது ஒன்றுவென்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் செய்வதற்கு தெரியும் அல்லவா? செய்தவர்க்கு அந்த விஷயம் என்னவென்று தெரியும். ஆனால் இந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு, இந்த விஷயத்தை என்னவென்று புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் வெற்றி நடப்பதை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இவர்களினுடைய மனது இந்த உலகத்தை விட்டு சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டிருக்கின்றதே. நீ சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே. நான் தானே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், எப்படியாவது உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்மா உன்னுடைய இல்லத்தை தேடி வர துடிந்து கொண்டிருக்கின்றது. அது முடிவு செய்து விட்டது. எது நடந்தாலும் என்று எதற்கு வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. இந்த அப்பன் நரகத்தில் இருக்கின்ற இந்த இரவு உன் இல்லத்தை தேடி இந்த புண்ணியம் பூமிக்குள் காலடி எடுத்து வைத்தாலே அது அழிந்துதான் போகும். இதிலிருந்து இந்த அப்பன் அந்த ஆத்மா வருகின்றது என்று உனக்கு சொல்லிவிட்டேன். அப்படி சொல்லும் பொழுது நான் உனக்கு காவலுக்கு நிற்கிறேன் என்பதை சொல்லிவிட்டால் என் பிள்ளை பயம் என்பது தனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா? என் பிள்ளைக்குள் பயம் என்கின்ற வார்த்தை
எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அது உனக்குள் வரக்கூடாது. உனக்குள் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. நீ நிச்சயமாக நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நல்லபடியான ஒரு நம்பிக்கையை நீ இந்த அப்பனிடத்தில் வைத்திருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படியெல்லாம் கூட நமக்கு நடக்குமா என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, தீராத ஆசைகள், வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கின்ற ஒரு ஆத்மா இங்கு நிச்சயமாக மீண்டும் வரும். அது கெடுதலை செய்ய நினைக்கிறது என்றால் அது நரகத்தில் இருப்பதாக மட்டும். புண்ணிய ஆத்மாவாக எதுவும் இது போன்ற ஒரு செயலை செய்ய துணிந்தால் உன் மீது தீராத வஞ்சனை கொண்ட இவர் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பல துரோகங்களை செய்வதற்காக இந்த விஷயத்தை செய்ய துணிகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் உன்னை விட்டு சென்று விட்டது எது? குறிப்பாக மாற்ற நாட்கள் அமாவாசை தினங்களில் எங்கே அவரவர் குடும்பத்தை பார்க்க வருகின்றார்கள். பாக்கியம் இந்த நரகத்துக்குள் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள். அதனால்தான் ஆக்ரோஷமாக மாறிவிட்டு இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக அப்பனிடத்தில் இருந்து இந்த ஆத்மாவானது உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.